Hi, hello, வணக்கம். நம்ம சேனல்ல இன்னைக்கு இப்போ புதுசா லான்ச் ஆயிருக்கிற Redmi Note 7s இந்த ஃபோனோட ரிவ்யூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ போறதுக்கு முன்னாடி நான் உங்க பிரவீன், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது PKTech தமிழ். ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. அப்படியே நம்ம சேனலை Subscribe பண்ணுங்க. வாங்க நீங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். Redmi Note 7s இந்த ஃபோன் பாத்தீங்கன்னா Redmi Note 7 ஓட ஒரு சின்ன அப்கிரேட் தான் சொல்லணும். இந்த ஃபோனோட டிஸ்ப்ளேன்னு பார்க்கும்போது இதுல வந்து ஒரு 6.3 inch Full HD Plus டிஸ்ப்ளே வந்து இங்க வந்து கொடுத்திருக்காங்க. இந்த டிஸ்ப்ளே வந்து IPS LCD டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. டிஸ்ப்ளே பார்க்கிறது கொஞ்சம் நல்லாவே இருக்கு. அதே மாதிரி இதுல வந்து மேல வந்து டாட் நாட்ச் வந்து கொடுத்திருக்காங்க. சோ அதுல தான் வந்து 13 மெகாபிக்சல் செல்ஃபி கேமராவும் இருக்கு. சோ டிஸ்ப்ளே பார்க்க வரைக்கும் இந்த பட்ஜெட் செக்மென்ட்க்கு இந்த டிஸ்ப்ளே நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது Redmi Note 7s ல வந்து பாத்தீங்கன்னா Snapdragon 660 அப்படிங்கிற 14 நானோமீட்டர் பில்ட் ஆன ப்ராசஸர் தான் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த ப்ராசஸர் பாத்தீங்கன்னா 2.2 GHz அந்த ஃப்ரீக்வென்சில வந்து இது வந்து வேலை செய்யும்னு சொல்லிருக்காங்க. சோ பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். அதே கேமிங்னு பார்க்கும்போது இதுல வந்து Adreno 512 GPU கொடுத்திருக்காங்க. சோ ஓவரால் கேமிங் மற்றும் டெய்லி டாஸ்க் வந்து இந்த ஃபோன் வந்து ஈஸியாவே வந்து ஹேண்டில் பண்ணனும் சொல்லலாம். சோ பர்ஃபார்மன்ஸ்ல இந்த ஃபோன் வந்து ஒரு மிட் ரேஞ்ச் செக்மென்ட்ல இருக்க நல்ல ஃபோன்னே சொல்லலாம். கேமராஸ்னு பார்க்கும்போது இங்கே தான் வந்து Redmi Note 7க்கும் Note 7sக்கும் வந்து ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பின்னாடி வந்து dual கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. பிரைமரி கேமரா பார்த்தீங்கன்னா ஒரு 48 மெகாபிக்சல் ISO GSM1 சாம்சங் சென்சார் வந்து இங்கே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது 48 மெகாபிக்சல் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சென்சாரில் வந்து சாஃப்ட்வேர் இன்டர்போலேஷன் மூலியமாக வந்து 12 மெகாபிக்சல் ஷாட்ஸ் வந்து 48 மெகாபிக்சல் ஷாட்ஸை வந்து பெருசாக்கி காட்ட முடியும். ஸோ இது மூலியமாக அதை வந்து இங்கே வந்து வேறுபாடு இருக்குது. அதே மாதிரி செகண்டரி கேமரா பார்த்தீங்கன்னா ஒரு 5 மெகாபிக்சல் டெப்த் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. இது மூலியமாக போர்ட்ரேட் ஷாட்ஸ்லாம் நீங்கள் வந்து எடுத்துக்க முடியும். அதே மாதிரி செல்ஃபின்னு பார்க்கும்போது முன்னாடி இருக்கிற டாட் நாட்சில் வந்து இங்கே ஒரு 13 மெகாபிக்சல் f2.0 அபர்ச்சர் சைஸில் வந்து ஒரு செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கேமராஸ்ன்னு பார்க்கும்போது Redmi Note 7ஓட Note 7s வந்து ரொம்பவே நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி கேமராவில் இருக்கிற ஷாட்ஸ்லாம் ரொம்பவே நல்லாவே இருக்குன்னே சொல்லலாம். RAM அண்ட் இன்டர்னல் ஸ்டோரேஜ் பார்க்கும்போது இந்த ஃபோனில் வந்து 3GB RAM 32GB இன்டர்னல் ஸ்டோரேஜ், அதே 4GB RAM 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படிங்கிற 2 வேரியன்ட் வந்து வருது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க. இது மூலமாக நீங்கள் 2 சிம் போட்டுக்க முடியும். அப்படி இல்லாட்டி ஒரு சிம் ஒரு மைக்ரோ SD கார்டு வந்து போட்டுக்க முடியும். இந்த ஃபோன் வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து Android 9 Pieல வருது. ஆன் டாப் ஆஃப் MIUI 10ல வந்து இது வந்து ரன் ஆக போகுது. பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்க்கும்போது இந்த ஃபோனில் வந்து 4000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து டைப் C சார்ஜிங் போர்ட் வந்து இந்த ஃபோனில் வந்து இருக்குது. இன்பாக்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து 10 வாட் சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா குயிக் சார்ஜ் 4 சப்போர்ட் இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் எக்ஸ்டர்னலாக தான் பர்ச்சேஸ் பண்ண முடியும். அதே மாதிரி இது மூலியமாக வந்து உங்கள் மொபைலை வந்து வேகமாகவும் வந்து சார்ஜ் பண்ணிக்க முடியும். கடைசியாக இந்த ஃபோனோட விலைன்னு பார்க்கும்போது 3GB RAM 32GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் அந்த ஃபோன் வந்து 10,999 அப்படிங்கிற விலையிலையும் 4GB RAM 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் அந்த வேரியண்ட் வந்து சுமார் 12,999 அப்படிங்கிற விலையில் வந்து இந்தியாவில் வந்து லான்ச் ஆகிருக்கு. இந்த ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா சைனாவில் வந்து Redmi Note 7 தான் வந்து லான்ச் பண்ணாங்க. பட் இந்தியாவில் வந்து இது வந்து Redmi Note 7sன்னு வந்து இது வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இந்த ஃபோன் வந்து இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஒரு கேமரா ஃபோன் நீங்கள் வந்து Redmi Note 7 மாதிரி வாங்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா Redmi Note 7s வந்து வாங்கலாம். அப்படி இல்லாட்டி வந்து நீங்கள் வந்து Redmi Note 7 Pro வந்து வாங்கிக்கலாம். ஸோ இந்த ஃபோன் வந்து வர்த்தா இல்லையா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இப்போ பார்த்த இந்த Redmi Note 7s ரிவ்யூ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கருத்துக்களை மறக்காமல் சொல்லுங்கள். மேலும் இதே மாதிரி டெக் அன்பாக்சிங் மற்றும் டெக் ரிவ்யூஸ் தெரிஞ்சுக்கிறது PKTech தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.